எல்லோருக்கும் வணக்கம். பட் நான் போன வருஷம் கொஞ்சம் இன்ஜூரில் இருந்தேன்னா, இந்த போன் கொஞ்சம் உடஞ்சதுனால லாஸ்ட் இயர் சரியாக விளையாட முடியல. ஸோ இந்த வருஷம் அது வந்து கம்ப்ளீட்டாக அதை ரெக்கவர் ஆகி சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ட்ரைனிங் ஹார்டாக பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வருஷம் எல்லோரும் எல்லோரும் கேட்பாங்க எப்போ ஆடுவீங்க அந்த ஒரு ஈகராக இருக்கும். பட் நானும் அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். பட் இந்த வருஷம் நல்லாவே பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை. பட் அதுக்கான ப்ராசஸ்ஸு நிறையா கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறையா ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். ஸோ காட் கிரேஸ் என்ன நடக்கும்னு பார்க்கலாம் இந்த வருஷம். பட் ஹோப்ஃபுல்லி நான் வந்து ரொம்ப ஃபிட்டாக எல்லோரும் ரெடியாக இருக்கேன் ஐபிஎல்க்கு. பார்க்கலாம். சார், உங்கள் கிரிக்கெட் அகாடமியில் எவ்வளோ வீரர்கள் இப்போ தயாராக இருக்காங்க? என்ன மாதிரி பயிற்சி போயிருக்கு? அகாடமியில் கிட்ஸ் வந்து சின்ன பசங்க 8 வயசுலேருந்து இருக்கானுங்க. அது கேட்டகரி வயசு இருக்குங்க. 13 வயசு கேட்டகரி, 14 வயசு கேட்டகரி, 16 வயசு, 19 வயசு, 23 வயசு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வயசு எல்லாமே இருக்காங்க. பட் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. டிஸ்ட்ரிக்ஸ் லெவலில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து சென்னை லீக்லையும் போய் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஓவராலாக வந்து அகாடமி நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல பிளேயர்ஸை வெளியே கொண்டாந்துட்ருக்கோம். ஒரு வழிகாட்டியாக ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அந்த நல்லா போயிட்டுருக்கு. அது இப்போ தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு அந்த ஒரு ரூட் என்னன்னே தெரியுது. கொஞ்சம் அதுக்கு டைம் ஆகும். எடுத்தோடனே எதுவும் நடக்காது ஸ்போர்ட்ஸில். ரொம்ப டைம் ஆகும். இன்னும் நானே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லோவாக ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி இது ஒரு முன்னாடியே ஒரு சொல்லியிருந்தேன் விஜய் பேட்டியில், இந்தியாவில் நடக்குது கப்பு நமக்கு தான், அது எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ ஓவராலாக இந்தியன் டீம் வந்து சூப்பராக அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவரால் எல்லா பிளேயர்ஸும். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் வேர்ல்ட் கப் நமக்கு தான். இல்லைண்ணா, ஓவராலாக எப்படி இருந்தாலுமே நமக்கு பார்க்குறப்போ நம்ம வந்து பேட்டிங் பவுலிங் எதுலேயோ ஒன்று வீக்னு சொல்லலாம். பட் நம்மளது எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பேட்டிங்லேயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, பவுலிங்லேயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈவன் ஸ்பின்னர்ஸும் சூப்பராக எக்ஸ்ட்ரா நிறைய வருண் சக்கரவர்த்தி போட்டுட்ருக்கான், அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டிருக்காரு. பவுலிங்கில் பும்ரா நல்லா, ஹர்ஷிப் சிங் நல்லா பண்ணிட்டுருக்காரு. பேட்டிங் வைஸ் சொல்லவே தேவையில்லை, எல்லாமே கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக சூப்பராக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணுவோம். போட்டியில் பாகிஸ்தான் வீரர்கள், இந்திய வீரர்கள் கை கூட அது ஸ்போர்ட்ஸ், அது நம்ம அதை விட்டுருங்கண்ணா. அது எந்த நமக்கு வேறண்ணா. ஓகேவாண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூண்ணா.